எங்க குழம்பு கொண்டு வரட்டா? வேணா லட்சுமி, சாப்பிட்டுக்கிறேன். வேணும்னா கேக்கேன். சரி சரி சாப்பிடுங்க. பிள்ளை இன்னும் வரக்கானமே, ஒரு போன் அடிக்க கூடாது. ஆமா, முன்ன பின்ன தெரியாத ஆள் கூடயா போயிருக்கா? அவ மாப்பிள்ளை வீட்டு ஆளுக கூட தானே ஜவுளி எடுக்க போயிருக்கா. நம்ம இப்ப போன் அடிச்சோம்னா என்ன நினைப்பாவ? பிள்ளையை கூட்டு போன நம்மளுக்கு கூட்டு கொண்டு வந்து விட தெரியாதான்னு நினைப்பாவ. என்னத்துக்கு போன் அடிச்சு கேட்டுட்டு வருவா இருங்க. ஆட்டு ஆட்டு. நாளைக்கு பத்திரிக்கை வைக்க எங்க போனோம்? டவுன்ல கோமதி மீன் இருக்காவல்லா, அவைய வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஒன்று விட்ட சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காவல்லா, வர வழியில அங்கங்க வச்சுட்டு வந்துருவோம். நாளை கழிச்சு நம்ம உள்ளூர்ல வச்சிருவோம். சரி லட்சுமி, அப்ப எத்தனை மணிக்கு போகணும் என்ன ஏதுன்னு சொல்லிரு. அப்பதான் வயல்ல வேலையை முடிச்சுட்டு ஒரு ஆளை போட்டுட்டு வர முடியும். ஏங்க, அப்ப ஒரு 11 மணிக்கான இங்க இருந்து போயிருவோமா? அப்ப சரி, நானே கூடுமான வரைக்கும் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். எதுக்கு ஆள் போட்டுட்டு அதுக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும். நானே முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்ப சரி, மாடு கனவுல பார்க்கறதுக்கு மட்டும் அந்த பால்கார தம்பியை வர சொல்லியிருக்கேன். அந்த பையன் வந்து பால் கறந்துட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துட்டும் போயிடுவான். சரி லட்சுமி. ஏம்மா, இந்த என் மவ வந்துட்டாலே. வாக்காரு. எம்மா வடிவத்தை வந்திருக்காங்க, போய் கூப்பிடு. மைனி வந்திருக்காவளோ? இந்தா கூப்பிடுறேன். என்னம்மா, சவுளில எடுத்தாச்சா? ஆமாப்பா. உள்ள வாங்க மைனி. என்ன தண்டபாணி, சாப்பாடு நடக்கா? சாப்பிடு சாப்பிடு. வாங்கக்கா, நீங்களும் சாப்பிடுங்களேன். வேண்டாயா, நாங்க வர வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். நீங்க சாப்பிடுங்க. மைனி, காப்பியாவது போட்டு தரேன், குடிங்க. வாங்க இருங்க. அதெல்லாம் வேணாம் லட்சுமி, நைட் ஆயிட்டு காப்பியெல்லாம் குடிச்சா தூக்கம் வராது. மருமவளை எப்படி கூட்டு போனோமோ அதே மாதிரி கூட்டு கொண்டு வந்து விட்டாச்சு. இதெல்லாம் சொல்லணுமா மைனி? பொண்ணை பெத்தவைய தேடிட்டு இருப்பேல்ல, அதான் சொன்னேன். போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சா மைனி? அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சது லட்சுமி. காருக்கும் அஞ்சலிக்கும் ஆரி வச்ச சட்டை துணி தான் தைக்கணுமா. அந்த ஆள் அஞ்சலி பிள்ளை ஃப்ரெண்டு டவுனில் இருக்கு பார்த்துக்க, நல்லா தைச்சி கொடுக்கும். இந்த பிள்ளைகளுக்குள்ள துணியெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு வேணுங்க சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர லேட் ஆயிட்டு. நாங்கள் அப்பமே சவுளியெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இந்த தைக்க கொடுத்துட்டு வர்றதுக்கெல்லாம் லேட் ஆயிட்டு பார்த்துக்க. ஐயா, அதனால என்ன மைனி இருக்கட்டு, வெளியில் ட்ரெஸ் எடுக்கன்னு போனால் முன்ன பின்ன ஆவதான் செய்யும். அதுக்கு என்ன? சரி லட்சுமி, உனக்கு தண்டபாணிக்கு பூமாரிக்கு எல்லாருக்கும் துணி எடுத்தாச்சு. அப்புறம் துளசி ரேக்காலாம் இருக்காளா, எல்லாருக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கு. நாளைக்கு கொண்டு வரேன். எங்களுக்கெல்லாம் துணி எடுத்திருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்கு மைனி? அட சும்மா இரு, நீ வேற. துணி எடுக்கிறதுனால என்ன குறைஞ்சிட போகிறோம்? எடுக்க போனோம், எல்லாருக்கும் சேர்த்தே எடுத்தாச்சு. இனி கல்யாண வேலையை சீக்கிரம் முடிக்கணும். சரி லட்சுமி, அப்போ நான் போயிட்டு வரேன். சரிங்க மேனி. ஏட்டி காரு, சேலையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம்மா, நல்ல கலர் பார்த்துக்க. இரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், காட்டுறேன். இந்தா, இதுதாம்மா சேலை, பாரு. நல்லா இருக்கே. வேலை எம்பிட்டு? 1,10,000ம்மா. ஏ அப்பா, 1,00,000 ரூபாயாடி சேலை? ஒரு பவுன் எடுத்துடலாமே, குறைச்சி எடுக்க வேண்டியதானே? நானும் சொன்னேம்மா, இவ்வளோ விலைக்கெல்லாம் வேணாம், கொஞ்சம் கம்மியாகவே எடுப்போனே. அதுக்கு வடிவத்தை சொன்னாங்க, நல்ல சேலையை எடுத்து கொடுக்கணும்ல, நல்ல கிராண்டாக உடுத்தினாதான் அவங்களுக்கு கௌரவமாக இருக்குமா. அதனால நானும் பேசாட்டி விட்டே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. எம்மாடி, அதுக்குன்னு 1,00,000 ரூபானா ரொம்ப அதிகம்தான். காசு இருக்கு, எடுத்துட்டு போறாவ. கல்யாணம் வாழ்க்கையில ஒரு முறை தானே நடக்கும். இதுக்கு கூட செலவு பண்ணலன்னா எப்படி? இதேதான்ப்பா வடிவத்தையும் சொல்லுச்சு. எம்மா, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு லெஹங்கா எடுத்திருக்கு, பாக்கியா? அது எப்படி டீ வேலை? அது 35,000. சூப்பரா இருக்குமா, பாரு. ஏ அப்பா. எம்மா எம்மா, 35,000னா எனக்கு மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கும் செட்டா வந்துடும். இங்க பாரு, நல்லா இருக்கா? மக்களே, இது நீயா? நல்ல பொம்மை கணக்கெல்லாம் இருக்க. ட்ரெஸ் நல்லா இருக்காமா? எட்டி அழகா இருக்கு துணி. இந்த சினிமாலலாம் நடிகைகள் போட்டு வருவாவுல, நல்லா புசு புசுன்னு மினு மினுன்னு அழகா இருக்குடி.
ஏன் மனுஷா உமரு மாவளை பாருங்க. பின்ன மகாராணி மாதிரிலாம் இருக்கா? மகாராணி ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காவ, நல்லா இருக்கே. எம்மா அது மகாராணி ட்ரெஸ் இல்லம்மா, லெஹங்கா. மாப்பிள்ளைக்கு இந்த துணியா மக்களே? ஆமாம்மா, அதே மாதிரி கலர்ல சேமா இருக்கும். மாப்பிள்ளையும் நல்ல ராஜா கணக்காக தான் இருக்காரு. எங்க காலத்துலலாம் இப்படியா துணி எடுத்தோம்? கல்யாணத்துக்குன்னு ஒரு சேலை எடுப்போம், அவ்வளோதான். காலையில் 6 மணிக்குள்ளே கல்யாணம் முடியும். அந்த ஆள் 8 மணி 9 மணிக்கெல்லாம் காலையில் சாப்பாடு முடிஞ்சிரும். அப்புறம் ஆளுக்கு வாங்கிட்டு வந்த பரிசு மொய் பணம்லாம் கொடுப்பாவ, 2 போட்டா பிடிப்பாவ. மதியானம் 12 1 மணிக்கெல்லாம் சாப்பாடை முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு வர வேண்டியதுதான். இவ்வளோதான் எங்களுக்கு கல்யாணம். இப்போ உள்ள வயலுக்கெல்லாம் மெஹந்தி போடுறது என்ன, ஆடல் பாடல் என்ன, போட்டா பிடிக்கிறது என்ன, ஏ அப்பாப்பா. எம்மா நீ கவலைப்படாத, உனக்கும் அப்பாவுக்கும் 60ஆம் கல்யாணம் நடக்கும்ல, அதுல எல்லாம் பண்ணிடுவோம். இதே போட்டி இவ ஒருத்தி. அங்கே வைக்கத்த பாரு. எப்போ என்ன அங்கிட்டு திரும்பிக்கிட்டியே? போ மக்களே. அம்மம்மா போதும் போதும். சாப்பிட்டியா மக்களே நைட்டி? இல்லைன்னா கை கால் கழுவிட்டு வா, சோறு வச்சு தரேன். வேணாமா, நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன். பூமாரி தூங்கிட்டாலோ? ஆமாக்காரு, அவன் உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தா. அந்த ஆளை தூக்கம் வருதுன்னு போய் தூங்கிட்டா. சரிம்மா, அப்ப நானும் போய் படுக்கேன். சரி சரி, காலம்புற தூங்கு. என்ன அம்புச்சக்கா கீரைக்கறி வந்தாலோ? ஆமா கீதா, ஏன் உனக்கு சத்தம் கேட்கலையா? உள்ள நின்னுட்டு இருந்தேன், ஒன்னும் கேட்கல. லட்சுமிக்கா முருங்கைக்காலாம் கையில வச்சிருக்க மாதிரி இருக்கு. யாரு வீட்டு காய்க்கா பறிச்சு வச்சிருக்கீங்க? யாரு வீட்டுல பறிச்சனா? நான் என்ன வீடு வீடா காய் பறிச்சுட்டு அலையிறேன். அந்த சுப்பமா பாட்டி வித்துட்டு போனாவ, அந்த பால் கொடுத்துட்டு வரையெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஏ அம்மா, நான் தெரியாம கேட்டுப்பட்டேன், விடுங்க. யாரு வீட்டுல பறிச்சனா என்ன நினைப்பாவ? ஹாய் லேடிஸ், இங்கே என்ன கலவரம் நடக்கு? வாட்டி சின்ன பொண்ணு, என்ன கலவரம் நடக்கு? ஒன்றும் இல்லை. லட்சுமியும் கீதாவும் பேசிட்டு இருக்காவ. ஹாய் சின்ன பொண்ணு. ஏடி சின்ன பொண்ணு, ஆளை அணக்கமே காணோம். அது ஒன்றும் இல்லைக்கா, அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா அங்கே ஓவர் சாப்பாடாக இருக்கும் போல. சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவா. வேற என்ன வேலை இவளுக்கு? அட போவாங்கக்கா, எங்கே தூங்க விடுறாவ? காலையில் பால் வாங்குறதுலேருந்து காய் வாங்க, முட்டை வாங்க, முருங்கைக்காய் வாங்கன்னு எல்லாத்துக்கும் என்னையவே கடைக்கு அனுப்புறாவ. இதில் எங்கள் ஆச்சி வேற வெத்தலை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விடுது. கடைக்கு தள்ளட்டி போனேன், இது என்ன பெரிய வேலையா? நேற்று அசந்து தூங்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா எழுப்பி தோசமாக வாங்கிட்டு வாங்குக்கா. தூங்கிட்டு இருக்க பிள்ளைய எழுப்புனா பாவம் தானே பிடிக்கும். இது எங்கள் அம்மைக்கு தெரிய மாட்டேக்கு. அதெல்லாம் வேலை செஞ்சு களைப்புல தூங்கிட்டு இருப்பாவ பாரு. அவையில எழுப்புனாதான் பாவம் பிடிக்கும், உனையெல்லாம் எழுப்புனா பிடிக்காது சின்ன பொண்ணு. அசிங்கப்பட்டால் சின்ன பொண்ணு. போதும் போதும், உடனே ரொம்ப சிரிக்காதீங்க. நான் செய்கிற வேலையெல்லாம் வெளியில் சொன்னால் தாங்க மாட்டேங்க. சொல்லிடாதட்டி, தாங்க மாட்டோம். சரி அம்புஜம், வீட்டில் நிறைய வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். என்ன லட்சுமி உடனே கிளம்புற? வேலை நிறைய கிடக்கு, இவ்வளவோ கூட இருந்து கதை பேசணும்னு வையேன், ஒரு வேலையும் ஓடாது. எக்கா கேள்விப்பட்டீங்களா? பாக்கியலட்சுமி நாடகம் முடிய போகுதாமே. ஆமா கீதா. அட அப்படியா? என்ன இப்படி சீக்கிரம் முடிச்சிட்டாவ? அதானே, என்ன அவசரம்? கோபிக்கு 3வது கல்யாணம் பண்ணி வச்சு இன்னும் ஒரு 3 வருஷம் ஓடி இருக்கலாமே. அதானே. வாங்கம்மா வாங்க, வீடு தேடி ரேஷன் பொருள். வயசானவங்க பயன்படுத்திக்கோங்க. வாங்கம்மா வாங்க, ரேஷன் பொருட்கள் வாங்கலன்னா சீக்கிரம் வாங்க. இது என்னக்கா வண்டி வருது? ஆனா என்னமோ சொல்றேன், காதல ஒழுங்கா விழ மாட்டுக்கு. ஆமா கீதா, கொஞ்சம் கிட்ட வந்தாதான் தெரியும். வாங்கம்மா வாங்கங்கிறான், பழைய சாமா போடுற பொருளா இருக்குமோ? அட இருங்கிக்கா, ரேஷன் ரேஷன் ஏதோ காதுல விழுது. என்ன சத்தம் கேக்கு? வாங்கம்மா வாங்க. ஏ கில்ட்டா, என்ன விக்கிறான்? ஏட்டி கிட்டி, எனக்கு ஒண்ணு விளங்கல. இப்பதான் வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்கேன்.
அவன் அங்கெல்லாம் நின்று கத்திக்கிட்டு இருக்கான். எட்டி பார்த்தேன், ஒன்றும் கேட்க மாட்டேக்கு. பழைய சாமான் வாங்க வந்திருப்பான். ஆமா, எங்க போய் விறகு உடைச்சிட்டு வர? நம்ம முருகேசு தோப்புல கீழே கிடக்க குச்சியை பெறக்கிட்டு வாரேன். வெண்ணி போட ஆகும்ல? ஆமா, ஒரு வெண்ணிக்காவது ஆகுமே. வாங்கம்மா வாங்க, வீடு தேடி ரேஷன் கொண்டு வந்திருக்கோம். வாங்க வாங்க, உங்க ஸ்மார்ட் கார்டையும் பையையும் கொண்டு வந்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு போய்க்கலாம். வீடு தேடி ரேஷனா? ஆமா கிட்டு, நிறைய பொருள்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்கு. அரிசி சாக்கெல்லாம் நிறைய கொண்டு வரான். ஓ கிட்டு பாட்டியோ, ஓ என்னடி? ரேஷன் சாமான் வாங்குனீங்களா? இல்லையம்மா, அட வாங்கம்மா சீக்கிரம். நானும் வாங்கலையே. போய் பைய எடுத்துட்டு வாரேன். கில்டா, அவனை போக விட்டுறாத. நானும் ஓடி போய் பைய எடுத்துட்டு வாரேன். ஆட்டும், போ போ. வாங்க வாங்க, ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கோங்க. மாசம் மாசம் அப்ப வீட்டுக்கே கொண்டு வந்து தந்துருவீங்களோ? ஆமா பாட்டி. இது நல்ல ஐடியாவா இருக்கே. நானும் ஓடி போய் பைய எடுத்துட்டு வரேன். வயசானவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்போம். அது எப்படி? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? 4 முடி. உங்களை பார்த்தாலும் வயசான மாதிரி தான் இருக்கு. போய் வாங்கிக்கிடுங்க. சும்மா இரு சின்ன பொண்ணு. என் தம்பி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கல, எங்களுக்கும் கொடுத்துட்டு போ. கொஞ்சம் இருங்கக்கா, வயசான ஆளுகளுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வேணா உங்களுக்கு தாரேன். என்ன வேணும்பா? பாமாயிலு போன மாசமே நான் வாங்கல. இந்த மாசமும் சேர்த்து 2 பாக்கெட்டை தந்துரு. பாட்டி, போன மாசம் வாங்கலன்னா இந்த மாசமும் சேர்த்துலாம் தர முடியாது. மாசம் மாசம் என்ன பொருள் உண்டோ அதை மட்டும் தான் தருவோம். ஐயா, நான் ஊருக்கு போயிட்டேன். சேர்த்து கூட. கிடையாது பாட்டி, ஒரு பாக்கெட் தான் உண்டு. இங்க என்ன நடக்கு? வடிவு பாட்டி வீட்டுக்கே கொண்டு வந்து ஜாமா தந்துருவாங்களாம், ரேஷன் ஜாமா. பரவாயில்லையே. அப்ப இனி கடைக்கெல்லாம் அலைய வேண்டாமோ? ரேஷன் கடைக்கே போக வேண்டாம். கொஞ்ச நேரம் நிப்போம் கீதா, நம்மளுக்கு தந்தாவனா வாங்கிட்டு போயிருவோம். ஏன்னா இங்கே வாங்கிட்டோம்னா ரேஷன் கடைக்கு அலைய வேண்டாம். பாத்தியா, நானும் போய் லைன்ல நிக்கேன். சீனி மட்டும் தந்தா கூட போறோம். வடிவே, கண்ணை திறந்தேன், நெஞ்சில் விழுந்தேன், உள்ளுக்குள்ள இன்ப சோகந்தான், என்ன முழுதும் பொங்கி வலிய வாங்குனது நல்ல வரந்தான். கணேசதா, உங்க ரீல கொஞ்சம் பின்னாடி பார்த்துட்டு ஓட்டுங்க. யோ கணேசரே, இப்படி கிடந்து பாடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். வாங்கினது பத்தலையோ? இல்ல வடிவே. என்னது வடிவா? ஐயோ பாவம். மன்னிச்சிருட்டி கிட்டு, நான் போறேன். மானங்கிட்ட மாப்பிள்ள, வெக்கமே இல்லாம இப்படி கிடந்து பாடிட்டு இருக்கிறே, உமருக்கு அசிங்கமா இல்ல? மன்னிச்சிருக்கிட்டு வீட்டுக்கு போறேன். போறோம், உமரு தோழிய உரிக்கிறேன். பாவம் பயந்து ஓடிட்டாரு. ஏ பாட்டி, சண்டெல்லாம் அப்புறம் போடுங்க. என்னென்ன பொருள் வேணும் சொல்லுங்க, போட்டு தரேன், வாங்கிட்டு போங்க. துவரம் பருப்பு, அரிசி, சீனி எல்லாமே வேணும்பா. பைய கொடுங்க. கார்டு எடுத்துட்டு வந்தீங்களா? என்னப்பா? கார்டு ஸ்மார்ட் கார்டு. இருக்குது. முன்னாடி ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கைரேகை வச்சுட்டு வாங்க. ஆட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.